Hi Kutis, Mathematics Olympiad, Class 3, Year 2022 to 2023, Workbook level problems பார்க்கலாம். First chapter Number Sense. Number Sense level first 10 problems வந்து last videoல பார்த்தோம். இந்த videoல 11th problemல இருந்து பார்க்கலாம். Okay வா Kutis? Problem பாருங்க என்ன இருக்கு? The smallest 4-digit number that can be formed by using the digits 5, 9, 8, 7 without repeating the digits. Will have which number at its tens place? அதாவது டிஜிட்ஸ் வந்து ஒரு 4 டிஜிட் கொடுத்துருக்காங்க 5, 9, 8, 7. இந்த டிஜிட்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கண்டிஷன் என்ன? டிஜிட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை எழுதக்கூடாது. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், வில் ஹாவ் விச் நம்பர் அட் இட்ஸ் டென்ஸ் பிளேஸ். டென்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த 4 டிஜிட்ஸை யூஸ் பண்ணி நம்பர் என்ன 4 டிஜிட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணணும் இல்லை ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட் அப்படின்னா என்ன ஆர்டர் அது? ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? பிக்கஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர். நமக்கு இங்கே ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன நம்பராக இருக்கணும்? ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த தௌசண்ட்ஸ் பிளேஸில் உள்ள நம்பர் தான் ஸ்மாலஸ்ட்டாக இருக்கணும். அடுத்து தான் நெக்ஸ்ட் பிக்கஸ்ட்டுன்னு போவோம். அப்போ ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர்னால் இந்த கிவன் டிஜிட்ஸை நம்ம எந்த ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எழுதுவோமா? ஸோ 5, 9, 8, 7ல் ஸ்மாலஸ்ட் நம்பர் 5, அதுக்கு அடுத்து உள்ள பிக்கஸ்ட் நம்பர் 7, அதுக்கு அடுத்து உள்ள பிக்கஸ்ட் நம்பர் 8, அதுக்கு அடுத்து உள்ள பிக்கஸ்ட் நம்பர் 9. அதாவது இப்போ என்ன பண்ணிட்டோம், இந்த கொடுத்துருக்க நம்பர் 5, 7, 8, 9 அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பிக்கஸ்ட் நம்பர். ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இப்படி எழுதியாச்சு. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, விச் நம்பர் அட் இட்ஸ் டென்ஸ் பிளேஸ். அதோட டென்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்குது பாருங்கள். டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? ஒன்ஸ் பிளேஸில் 9 இருக்குது. டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 8 இருக்குது. இதுதானே டென்ஸ் பிளேஸு. டென்ஸ் பிளேஸ் இதில் 8 இருக்குது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ, பி, சி, டியில் எங்கே 8 இருக்குது? சியில் இருக்குது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே. அடுத்து 12th கொஷின். த நியூமரல் ஃபார்ம் ஆஃப் 8076 இஸ் 8076 நியூமரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. நியூமரல் ஃபார்ம்னா என்னது? நம்பர் ஃபார்ம். நம்பர் கொடுத்துட்டு நம்பர் நேம் கேட்பாங்க. ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் நேம் கொடுத்துட்டு நம்பர் ஃபார்ம் கேட்குறாங்க. நியூமரல் ஃபார்மை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்பர் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ 8000 அப்படின்னா 4th டிஜிட் அந்த தௌசண்ட்ஸ் பிளேஸில் 8 இருக்கா பாருங்கள். 4 ஆப்ஷன்ஸ்லையுமே 8 தான் இருக்குது. 8000 அண்ட் 76ன்னு கொடுத்துட்டாங்க. 8000க்கு அப்புறம் என்ன இருக்குது? 76 இருக்குது. அப்போ 100 பிளேஸில் என்ன இருக்கணும்? 0 இருக்கணும். ஓகேவா? ஸோ 8076 எங்கே இருக்குது பாருங்கள். இங்கே வந்து 67 இருக்குது. 8076 இங்கே வந்து 700 இருக்குது. இங்கே 700 இருக்குது. நமக்கு 76 தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 8076. இதுக்கு ஆப்ஷன் சி. ஓகே. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் சைல்ட்ஸ் நம்பர் ஹேஸ் 2 at tens place. இங்கே வந்து கீழே ஆப்ஷன்ஸில் ஒரு சைல்டும் ஒரு நம்பரை ஷோ பண்ணிகிட்ருக்காங்க, காமிச்சிட்ருக்காங்க. அதில் டென்ஸ் பிளேஸில் எந்த சைல்டு நம்பர் வச்சுருக்கிறதுல டென்ஸ் பிளேஸில் 2 இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு பிளேஸ் வேல்யூ தான் தெரியல. ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் என்னது? இந்த பக்கம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இருக்கிறத நம்பர் தான் இது. ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறது 3. ஓகே. டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 2. இங்கே டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது பாருங்கள்? 1. இங்கே டென்ஸ் பிளேஸில் 1. இங்கே டென்ஸ் பிளேஸில் 3. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சைல்டு நம்பர்ஸ் ஹேஸ் 2 at டென்ஸ் பிளேஸ். டென்ஸ் பிளேஸில் 2 இருக்கணும். அப்போ டென்ஸ் பிளேஸில் 2 உள்ளது எது? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 3 as 300. கீழே உள்ள அபாக்கஸில் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 3 as 300. பிளேஸ் வேல்யூ ஆஃப் 3 வந்து 300 இருக்கணும்னா அது எந்த பிளேஸில் இருக்கும்? 100 பிளேஸில் இருக்கும். புரியுதா? பிளேஸ் வேல்யூ ஆஃப் 3 3யோட பிளேஸ் வேல்யூ
300ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 300 இருந்ததுன்னா அது எந்த பிளேஸில் இருக்கும்? 100 பிளேஸில் இருக்கும். அப்போ கீழே உள்ள அபாக்கஸில் 100 பிளேஸில் 3 பீட்ஸ் இருக்கிற மாதிரி எந்த அபாக்கஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏல 100 பிளேஸில் 2 பீட்ஸ் இருக்குது, இது 200, இது கிடையாது. ஆப்ஷன் பியில் பாருங்கள் 1 2 3 4 பீட்ஸ் இருக்குது, அப்போ பிளேஸ் வேல்யூ வந்து 400, ஸோ இட்ஸ் ராங், இதுவும் கிடையாது. அடுத்து 100 பிளேஸில் 1 2 3 300, ஆப்ஷன் சி. அப்போ திஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். எதுக்கும் ஆப்ஷன் டி செக் பண்ணலாம். 1 2 3 4 இருக்குது, 400, அப்போ இதுவும் கிடையாது. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன நமக்கு? ஆப்ஷன் சி. 100 பிளேஸில் எத்தனை பீட்ஸ் இருக்குது பாருங்கள்? 3 பீட்ஸ் இருக்குது. ஓகேவா? Next question, if 100 place digit and unit place digit are interchanged in each of the given numbers, then which of the following numbers is even? ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஷனில் பாருங்கள் 4 டிஜிட் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் 100 பிளேஸ் டிஜிட்டையும் யூனிட் பிளேஸ்னால் ஒன்ஸ் பிளேஸ் டிஜிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா கிவன் நம்பர்ஸ் கொடுத்துருக்க நம்பர்ஸில் எந்த நம்பர் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ செக் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ பாருங்கள் 2456. இதில் 100 பிளேஸில் 4 இருக்குது, ஒன்ஸ் பிளேஸில் 6 இருக்குது. இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம்? இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன வரும்? 2654. இப்போ பாரு, நம்பர் ends with 4. அப்போ திஸ் இஸ் ஆல்சோ என்னது? ஈவன் நம்பர். ஓகேவா? அடுத்த நம்பர் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஈவன் நம்பர். இந்த ஃபாலோயிங் நம்பர்ஸில் எது ஈவன் நம்பர்ஸ்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாம். 2820. ஸோ 100 பிளேஸில் 8 இருக்குது, ஒன்ஸ் பிளேஸில் 0 இருக்குது. இது ரெண்டையும் இப்போ என்ன பண்ணிக்கலாம்? நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன வருது? 2000. 8 இருக்க இடத்துல 0 போடலாம், அடுத்து 0 இருக்க இடத்துல நம்ம 8 போட்டுக்கலாம். ஓகேவா? இது ரெண்டையும் பிளேஸ் மாற்றிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், நம்பர் ends with என்னது? 8. அப்போ திஸ் இஸ் ஆல்சோ ஈவன் நம்பர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி செக் பண்ணலாம். 7852. இது 100 பிளேஸில் 8 இருக்குது, ஒன்ஸ் பிளேஸில் 2 இருக்குது. ரெண்டுத்தையும் இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ 7258. ஓகே, இப்போ நம்பர் ends with 8. அப்போ திஸ் இஸ் ஆல்சோ ஈவன் நம்பர். ஸோ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி எல்லாமே எப்படி இருக்குது? ஈவனாக தான் இருக்குது. ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? ஆல் ஆஃப் திஸ் எல்லாமே ஈவன் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. கொஷின் நம்பர் 16, செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன். கரெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிளேஸ் வேல்யூ ஆஃப் 3 இன் 6593. ஓகேவா? ஸோ இது நம்ம நல்லா படிச்சிருக்கோம். பிளேஸ் வேல்யூ ஆஃப் 3. இப்போ 6593ல் 3 எந்த பிளேஸில் இருக்குது? ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது. ஒன்ஸ் பிளேஸில் இருந்ததுன்னா 3 எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பிளேஸ் வேல்யூ என்ன வரணும்? 3ன்னு வரணும். இங்கே ஆனால் 13 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இட்ஸ் ராங், தப்பாக இருக்குது. அடுத்த ஆப்ஷன் பி பார்க்கலாம். பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 இன் 9768. அதில் 7 எந்த பிளேஸில் இருக்குதுன்னு பாருங்கள்? ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், 100 பிளேஸ். 100 பிளேஸில் 7 இருக்குது. அப்போ 7 எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 700 வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகே, அடுத்து சிடி செக் பண்ணிக்கலாம். அடுத்து பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 இன் 3895. 5 எந்த பிளேஸில் இருக்குது? ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது. ஒன்ஸ் பிளேஸில் இருந்தால் 5 எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் இங்கே அப்போ நமக்கு என்ன பிளேஸ் வேல்யூ என்ன வரும்? 5 வரும். பட் இங்கே 5000ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் ராங். அடுத்த ஆப்ஷன் டி பாருங்கள். பிளேஸ் வேல்யூ ஆஃப் 1 இன் 1432. அப்போ 1 எங்கே இருக்குது? thousands பிளேஸில் இருக்குது. அப்போ 1 எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எப்படி இருக்கணும்? இங்கே ஆன்சர் 1000ஆக இருக்கணும். இங்கே பட் 100ஆக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் என்னது? ராங் ஆன்சர். ஸோ அப்போ எந்த ஆன்சர் கரெக்டு? பிளேஸ் வேல்யூ 7 தான் என்னது? 100 பிளேஸில் இருக்குது, 700ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். Next question, which of the following abacuses shows the number 4321? 4000 என்ன
நம்பர் காமிக்கணுமா 4321 அப்படின்னு எந்த அபாக்கஸ் காமிக்குதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் நம்பர் வந்து அழகாக எப்படி இருக்குது, டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. பிக்கஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் டிசெண்டிங் ஆர்டரில் அழகாக 4321, அதாவது இறங்கு வரிசையில் இருக்குது. ஓகேவா, ஸ்டெப்ஸ்லேருந்து நம்ம இறங்கி வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அழகாக. ஓகே, இந்த மாதிரி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், எந்த அபாக்கஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் 1000 பிளேஸில் 4 இருக்குது, 100 பிளேஸில் 3 இருக்குது, 10s பிளேஸ்லேயும் 3 இருக்குது. இங்கே 10s பிளேஸில் என்னது 21, அப்போ ஏ கிடையாது. ஆப்ஷன் பி பாருங்கள், 1000s பிளேஸில் 4, 100 பிளேஸில் 3, 10s பிளேஸில் 2, 1 பிளேஸில் 1. ஸோ ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஓகே, த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. எதுக்கும் இதை செக் பண்ணலாம் அப்படின்னா 4000 என்னது 300, ஆனால் இங்கே என்ன இருக்குது 100 பிளேஸில் 4 இருக்குது, இதுவும் கிடையாது. அடுத்து 4000 ஆரம்பிக்குது, இங்கே 1000s பிளேஸில் வந்து 3 இருக்குது, அதனால் இதுவும் இல்லை. ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் நமக்கு, ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஷின், ஸ்டடி த நம்பர்ஸ் கேர்ஃபுல்லி. இங்கே ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 நம்பர்ஸ். இது 3500 and something, 2816, 9248, 2154, 2145. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு 5 செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, டேஷ் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் அண்ட் டேஷ் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ரெஸ்பெக்டிவ்லி. இந்த செட் ஆஃப் நம்பர்ஸில் எது கிரேட்டஸ்ட் நம்பர், எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேட்டஸ்ட் ஸ்மாலஸ்ட்னு ஃபைண்ட் அவுட் பண்ணாவே கிவன் நம்பர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எழுதிக்கலாம், ஒன்று அசெண்டிங் ஆர்டரில் எழுதலாம், இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் எழுதலாம். ஓகேவா, இங்கே நம்ம பார்க்கலாம் 9000 ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக எல்லாத்தையும் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம், பிக்கஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். அப்போ பிக்கஸ்ட் டு ஸ்மாலஸ்ட்டில் எழுதுனா ஃபஸ்ட் நம்பர் வந்து 9248, 9000 இது முடிஞ்சுது. ஓகேவா, இதை டிக் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 4 ஆப்ஷனில் இது 2000, 2000, 2000, 3000, இதுதான் அடுத்த பிக்கஸ்ட் நம்பர். இது 3000, 3518 இது. ஓகேவா, அடுத்து என்ன இருக்குது 2000, 2000, 2000, 1000s பிளேஸில் எல்லாம் சேமாக தான் இருக்குது. 100 பிளேஸில் செக் பண்ணலாம், இங்கே 800, இங்கே ஆனால் என்ன இருக்குது 100 தான் இருக்குது. அப்போ இதில் எது பிக்கஸ்ட்டு, 2816. ஓகேவா, இது முடிஞ்சது. அடுத்து என்ன இருக்குது 2100, இங்கேயும் 2100 இருக்குது, 100 பிளேஸும் சேமாக இருக்குது. ஓகேவா, இப்போ நமக்கு என்ன வேணும், நெக்ஸ்ட்டு பிக்கஸ்ட் நம்பர் தான் வேணும். அப்போ 10s பிளேஸில் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே 5 இருக்குது 50, இங்கே 10s பிளேஸில் 4 இருக்குது 40. அப்போ இது ரெண்டில் எது பிக்கர் நம்பர், இதுதான் பிக்கர் நம்பர். அப்போ 2154, நெக்ஸ்ட்டு தான் என்னது 2145. ஸோ அப்போ என்ன ஆர்டர் நம்ம எழுதியாச்சு, டிசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு. ஓகேவா, ஸோ இதில் பிக்கஸ்ட் நம்பர் எது, இதுதான் பிக்கஸ்ட் நம்பர். ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன, 2145 இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர். இந்த ஆப்ஷன் மாதிரி எங்கள் கொஷினில் ஆன்சரில் இருக்குது பாருங்கள், 9248, 2145. ஃபஸ்ட் ஆப்ஷனே அதான் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஏன்னா ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட் தான் எழுதணும், அப்புறம் தான் என்ன பண்ணணும், ஸ்மாலஸ்ட் எழுதணும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின், ஹூ ஹோல்ஸ் த லீஸ்ட் நம்பர். இங்கே கிட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 4 நம்பர்ஸை காமிச்சிட்டு நிற்கிறாங்க, அதில் எது என்ன நம்பர்னு கேட்குறாங்க, லீஸ்ட் நம்பர்னு கேட்குறாங்க. ஸோ 4 டிஜிட்டில் இருக்குது. ஸோ இது 2000, 4000, 2000, 2000. அப்போ லீஸ்ட்னா ஸ்மால் நம்பர். ஓகேவா, சின்ன நம்பர். அப்போ இது 4000 வந்து இங்கே இருக்கிறதுலே பிக்கஸ்ட் நம்பர், இது கிடையாது. அப்போ இந்த ஏசிடி இந்த ஆப்ஷன்ஸை செக் பண்ணலாம். அதில் இது 2000, இது 2000, இது 2000 இருக்குது. அடுத்து 100 பிளேஸில் இது 400, இங்கே 300, இங்கே 300. அப்போ 400 பிக்கர் நம்பராக போயிடும் இல்லையா, அப்போ இதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி டியில் பார்க்கலாம். ஆப்ஷன் 3டியில் 300, 300. அடுத்து 10s பிளேஸ் செக் பண்ணலாம். 10s பிளேஸில் இங்கே 6 இருக்குது. அப்போ 10s பிளேஸில் 6 இருந்ததுன்னா என்னது 60. 10s பிளேஸில் 6 இருந்ததுன்னா 60. இங்கே 10s பிளேஸில் என்ன இருக்குது 10 தான் இருக்குது. ஓகேவா, அப்போ இது ரெண்டில் எது ஸ்மாலர் நம்பர், இதுதான் ஸ்மாலர் நம்பர். அப்போ 2314 இஸ் த ஸ்மாலர் நம்பர்.
ஓகேவா? அப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் who holds the least numberன்னு கேட்டால் நிதிகா. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து 20th question. Which symbol should be written in the box to make the given number sentence true? இந்த கொடுத்துருக்க நம்பர் சென்டென்ஸ் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லணும் நம்ம அப்படின்னா, அதாவது கரெக்டு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இங்கே எந்த சிம்பிள் போட்டால் கரெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல், காண்ட் சே. நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாடலில் இருக்குது? நம்பர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்கு. 1456, இங்கே 1546. ஓகேவா? இங்கே ரெண்டுலேயும் தௌசண்ட்ஸ் பிளேஸில் பாருங்கள் 1 1 ஈக்குவலாக இருக்குது. அடுத்து 100 பிளேஸில் பாருங்கள் இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்படின்னா 5னா இங்கே 400, இங்கே என்னது 400. 4னா 100 பிளேஸில் 400 இருக்குது. இங்கே 5னா 100 பிளேஸில், அப்போ அதோட வேல்யூ என்னது 500. அப்போ இது ரெண்டில் எது பிக்கர் நம்பர்? இதுதான் பிக்கர், இது ஸ்மால் நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி நம்ம சிம்பிள் போடணும்? ஓகேவா? கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? கிவன் நம்பர் சென்டென்ஸ் வந்து ட்ரூ, எப்போ ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம சிம்பிள் இங்கே கரெக்டாக போனால் தான் ட்ரூவாக இருக்கும். அப்போ இது ஸ்மாலாக இருக்குது, அப்படிங்கும்போது நம்ம நம்பர் எப்படி போடணும்னா இந்த சிம்பிள் போடணும். ஸ்மாலர் நம்பர் இந்த சிம்பிளில் எந்த நம்பர் ஸ்மாலர் நம்பராக இருக்கோ அந்த பக்கம் தான் நேரோவாக வரணும் இந்த சிம்பிள். ஓகேவா? இப்போ இந்த பக்கம் தான் நம்பர் பிக்கராக இருக்குது. அப்போ எந்த நம்பர் பிக்கராக இருக்கோ அந்த பிக்கராக இருக்கிற சைடு தான் எப்படி இருக்கணும்? வைடாக இருக்கணும் இந்த சிம்பிள். ஓகேவா? ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த நம்பர் ஸ்மாலர் நம்பராக இருக்கோ, ஸ்மாலர்னா குட்டியாக இருக்கும், அந்த பக்கம் தான் எப்படி இருக்கும்? இந்த சிம்பிளில் நேரோவாக இருக்கிற சைடு அந்த பக்கம் தான் போகணும். ஓகே? ஸோ அப்போ இந்த சிம்பிள் போட்டால் என்ன இருக்கும்? கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து இஸ் ட்ரூ. இந்த சிம்பிள் எங்கே இருக்குது பாருங்கள், லெஸ் தென் சிம்பிள், ஆப்ஷன் பி. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகேவா குட்டீஸ்? இதுலேருந்து என்ன தெரியுது? 1s பிளேஸ், 10s பிளேஸ், 100 பிளேஸ், 1000s பிளேஸோட பிளேஸ் வேல்யூ கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க தெரியணும். ஓகேவா? நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். Blink your eyes. Okay, bye-bye.